ட்ரெயினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த கான்செப்ட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இறக்க கோணங்கள், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் லாஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான ஒரு தகவல் என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள போவோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாரி 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இலக்கணத்துல வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அடுக்குத்தொடர் மற்றும் இரட்டை கிளவி அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கிராமர் பார்ட் தமிழ் இலக்கணத்துல வரும். அடுக்குத்தொடர் மற்றும் இரட்டை கிளவி அப்படிங்கிறது. சோ அடுக்குத்தொடர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சொல்லை பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவி அப்படிங்கிறது வந்து அந்த சொல்லை பிரித்தால் பொருள் தராது. சோ அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒரு சொல் வந்து அடுக்கு தொடர்ல ஒரு சொல் வந்து ஒன்றுக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட முறை வரும். ஒரு சொல்லானது 2 அல்லது 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். ஆனா அதை பிரிச்சா பொருள் தரும். வருக வருக அப்படிங்கிறதுல வருக அப்படின்னு சொன்னோம்னா பொருள் தரும். வருக அப்படின்னா வாங்க அப்படின்னு அர்த்தம். வாங்க வாங்க அப்படிங்கிறதுக்கும் வாங்க அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு ஒரே மீனிங் தான். நம்ம வாங்க வாங்கன்னு வந்து மல்டிபிள் டைம்ஸ் சொல்றோம். வாங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்றோம். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா என்ன சொல்லுவோம்? வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு 10 தடவை சொல்லுவோம். ஓரளவுக்கு ஐயோ இவன் வந்துட்டானே சரி ஓகே அப்படிங்கிற போது என்ன சொல்லுவோம்? வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த வார்த்தையை பிரித்தால் பொருள் வந்து மாறாது. ஒரே பொருள் தான். வாங்க வாங்கன்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான், வாங்கன்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான். இதே வந்து இரட்டை கிளவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சொல்லானது 2 முறைதான் வரும். ஆனா அதை பிரிச்சா பொருள் தராது. சொற்கள் ஒன்றுபட்டு மட்டுமே நிற்கும். இப்ப கலகல, சலசல, மடமட அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா? குழந்தை கலகலவென்று சிரித்தது அப்படின்னு சொல்றதுக்கும் குழந்தை கல என்று சிரித்தது. மாலா கடகடவென்று குடித்தாள் அப்படின்னு சொல்றதுக்கும் மாலா கட என்று குடித்தாள் அப்படின்னா என்ன மீனிங் இருக்கு? ஏதாவது அர்த்தம் இருக்கா அந்த வார்த்தையில? கிடையாது. சோ அடுக்குத்தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வித்தியாசம், அடுக்குத்தொடர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை அடுக்கி வரும். ஆனால் அந்த சொல்லை பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவி 2 முறை மட்டுமே அடுக்கி வரும். ஆனால் அது ஒன்றுபட்டு நிற்கும், பிரித்தால் பொருள் தராது. இதுதான் வந்து அடுக்குத்தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வித்தியாசம். இது தமிழ் இலக்கணத்துல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா வரக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? எஸ். இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு ஓடிடலாம். சரி, நம்ம பாடத்துக்கு போயிடுவோம். சோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே வந்து லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸே, அதாவது மிக உயரமான இடத்தில் உள்ள பொருட்களை எவ்வாறு பார்ப்பது, அளவிடுவது, அதே போல் தாழ்வான இடத்தில் உள்ள பொருட்களை எவ்வாறு பார்ப்பது, அளவிடுவது. அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் உங்களுக்கு புக்ல ஒரு இது கொடுத்திருப்பாங்க. ஒரே நிமிஷம். Angle of depression and angle of elevation are equal become they are alternative angles. அது வந்து alternative angles, எதிரெதிர் கோணங்கள் தானே தவிர அதனுடைய angle of elevation and angle of depression வந்து இப்ப நீங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இப்ப இத பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். மூவ்மெண்ட் ஆகுதா? சோ பார்வையாளர் ஒரு இடத்துலயே தான் நின்றுட்டு இருக்காரு. ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பிளைட் மூவ் ஆகுது, ஷிப் மூவ் ஆகுது. இதே வந்து நம்மளுடைய குதுப் மினார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருங்க. தேசிய கொடி, நம்ம தேசிய கொடியை ஏத்தியாச்சு, கொடி ஏத்தியாச்சு. சோ அங்க ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் கிடையாது. பட் நம்ம நிக்கக்கூடிய இடமும் இப்ப நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா நம்மளுடைய பார்வை கோட்டுக்கு கீழாக இருக்கக்கூடியதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. கீழ் நோக்கிய பார்வை நம்மளுடைய பார்வை கோட்டிற்கு நேராக இருந்தால் அதை கிடைமட்ட கோடு, பார்வை கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசான்டல் லெவல், இதுதான் பார்வை கோடு. இதே வந்து நம்மளுடைய தேசிய கொடி கம்பத்தின் கீழ்முனைய பார்க்கணும்னா என்ன பண்ணும்? பார்வையை இப்படி பாடணும். மேல் முனைய பார்க்கணும்னா பார்வையை அண்ணாந்து பார்க்கணும். சோ
ஆப்ஜெக்ட் அந்த இடத்துலயே தான் இருக்கு. நம்ம ஒண்ணு பொருளை நெருங்கி நெருங்கி வரணும், இல்லைன்னா பொருளை விட்டு தள்ளி தள்ளி போகணும். எப்படி போனாலும் அதனுடைய கோணங்கள் வந்து மேல் நோக்கிய பார்வையா இருந்தா ஏற்ற கோணம் எலிவேஷனும், கீழ் நோக்கிய பார்வையா இருந்தா டிப்ரெஷன். நீங்க இதே வந்து வேற ஒரு அசம்ஷன் எடுத்துக்கோங்க. 10வது மாடி அடுக்குமாடி கட்டடத்துல போய் நீங்க நிக்கிறீங்க. இதோ நிக்கிறாரு பாருங்க ஒருத்தர். சோ அவர் அங்கிருந்து கீழ் நோக்கிய பார்வை பாக்குறாரு. அவருடைய நேர்பார்வை வந்து கிடைமட்ட பார்வை வந்து இங்க இருக்கு. அவர் வந்து மேல இருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கார். சோ அப்ப அவருடைய கோணமானது எப்படி எப்படி பார்த்தாலும் கோணங்கள் உங்களுக்கு வந்து ஏற்ற கோணம் இறக்க கோணம் இஸ் ஈக்குவல், are equal, depression and elevation are equal, become they are alternative angles. இங்க பாருங்க இந்த Z பாருங்க ஜிக்ஸாக்கா, இதேதான் இந்த இந்த படத்துல அவர் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதே வந்து அவர் பக்கத்து பில்டிங் ஒரு 20வது மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 10வது மாடியில இருந்து கீழே பாக்குறதும் 10வது மாடியில இருந்து மேல பாப்பாரு. சோ அவ்வளவுதான். சோ அந்த அவர் நிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருந்து விழக்கூடிய ஆங்கிள், பில்டிங்க்கு மேல இருக்காரா, பில்டிங்க்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரா, 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரா, 7 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரா, நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல இது எல்லாமே பார்த்திருக்கோம். சோ அந்த நம்மளுடைய வில்லேஜ்க்கு நடுவுல நின்னு பார்த்தா என்ன ஆங்கிள் வரும், அதே வந்து 7 மீட்டர் தள்ளி போய் நின்னு பார்த்தா என்ன ஆங்கிள் வரும், தொலைவு என்ன கோணம் என்ன, இதுதான் வந்து, இல்லைன்னா ஹைட் என்ன, இது இது 3 விஷயம் தான். டிஸ்டன்ஸ், ஹைட், ஆங்கிள், இது 3 தான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல நம்ம வந்து ஏதோ ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு மிஸ் ஆயிருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். சரியா? எஸ். இப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம பார்த்துட்டோம். இது டிப்ரெஷன் பாக்குறோம். அடுத்த கிளாஸ்ல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ரெண்டும் சேர்ந்து ஒரே கணக்குல இருக்கும். அதாவது இப்போ இந்த கணக்குல காமிச்சேன் பாருங்க. இங்க வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டும் சேர்ந்து இருக்கு இல்லையா? இத மாதிரிதான் 6.4 எக்ஸசைஸ் வரும். 6.3ல ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க கோண கணக்குகள் மட்டும்தான். ஓகேவா? எஸ். கொஸ்டின் ரீட் பண்றேன். From the top of rock 50√3 meter height, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தொலைவு, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த பொருளுக்கும் அந்த நிற்கக்கூடிய இடத்திற்கும் இடையேயான தொலைவு. 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறைக்கும் காரு 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு, அதாவது ஆங்கிள் சொல்லிட்டாங்க 30 டிகிரி, ராக்கோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, பாறையினுடைய உயரத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்ப என்னத்த கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காரும் அந்த ராக்கும், அதாவது அந்த பாறையும் எவ்வளவு தொலைவுல இருந்து பார்த்தால் இந்த ஆங்கிள் உருவாகிறது அப்படிங்கறதான் கேள்வி. ஓகேவா? எஸ், டன். இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல சொல்றேன். First question, 6.3ல first question. தேர்ட்டி டிகிரி கீழே பாக்குறாங்க. தொலைவு தான் கேட்டிருக்காங்க. ஏபி அப்படிங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த ராக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் சிபி த கார். ஓகேவா?
பிசி தான் டிஸ்டன்ஸ். ஓகே, தொலைவு. ஏபி என்பது பாறையின் உயரம் மற்றும் சி என்பது கார் நிற்கக்கூடிய இடம். பிசி என்பது பாறைக்கும் மகிழ்ந்திற்கும் இடையே உள்ள தொலைவு. ஓகேவா? எஸ். இதுல கிவன் என்ன? ஏபியினுடைய உயரம் கொடுத்திருக்காங்களா 50√3 மீட்டர்னு. ஏபி இஸ் ஈக்குவல் டு 50√3 மீட்டர். ஓகே. ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. எல்லாமே கிவன். ஏசிபி பா ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. சரி. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, கோணம்னாலே நம்ம tan தீட்டா தான் எடுத்துப்போம் இல்லையா? tan 30 is equal to, எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் கர்ணன் எவனை அழைப்பேன்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், ஏபி பை பிசி. ஸோ tan 30 டிகிரியோடைய மதிப்பு என்ன? 1/√3. ஏபியினுடைய மதிப்பு என்ன? 50√3. பிசியினுடைய மதிப்பு என்ன? டி. தெரியுமா? ஸோ எடுத்து போட்டாச்சு. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். D is equal to 50√3 into 3. Okay. So D is equal to √3 into √3 வெறும் 3 ஆயிடும். So 50 into 3. So D equal to 150 மீட்டர். So அப்போ பாறைக்கும் மகிழ்ந்திற்கும் இடையே உள்ள தொலைவானது 150 மீட்டர். ஓகேங்களா? ஓகே. Question number 2. Question காட்டுறேன். The horizontal distance between two buildings is 70 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, find the height of the first building. தமிழ்லையும் ரீட் பண்ணிடுறேன். இரண்டு கட்டிடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர் ஆகும். இரண்டாவது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 45 டிகிரி ஆகும். இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் 120 மீட்டர் எனில் முதல் கட்டிடத்தின் உயரத்தை காண்க. அதாவது இப்ப இது வந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, செகண்ட் பில்டிங் தான் ஹைட் ஜாஸ்தி, ஃபர்ஸ்ட் பில்டிங் ஹைட் கம்மி. ஏன்னா செகண்ட் பில்டிங்க்கு மேல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பில்டிங்கோடைய இது வந்து ஆங்கிள் வந்து 45 டிகிரி ஆங்கிள் வந்துருச்சுனாவே அங்க ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு மேல பாதிக்கிட்ட இருப்பாங்க இல்லையா? சோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் தான் கேட்டிருக்காங்க நமக்கு. சரி, டயக்ராம் பார்க்கலாம். CE be the height of building 1. ஓகேவா? AD be the height of building 2. இரண்டாவது கட்டிடத்தின் உயரம். Let CE be the height of first building.
AD be the height of second building. Second building. ஓகேவா? So given என்ன கொடுத்திருக்காங்க? Given BC is equal to 45. BC is equal to 70 meter. 70 மீட்டர் தொலைவு இல்லையா? ரெண்டு பில்டிங்க்கும் 70 மீட்டர். AD வந்து 120 மீட்டர். ஓகேவா? So from the figure நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா tan C is equal to கோணம் C தானே 45 டிகிரி, அதனுடைய மதிப்பு 1. ஓகேவா? எஸ். இன் ட்ரையாங்கிள் ABC tan 45 degree is equal to AB by BC. tan 45 degree உடைய மதிப்பு என்ன? 1. AB as it is x இல்லையா? AB divided by BC என்ன? 70. கரெக்டா? 70. So AB is equal to 70. Cross multiplication பண்ணீங்கன்னா 70 மீட்டரா? Therefore இதிலிருந்து BD is equal to ஓவராலா 120. 120 ல இருந்து AB கழிச்சிட்டோம்னா 120 மைனஸ் ABன்னு போடலாமா? BD வந்து 120 மைனஸ் AB போடலாமா? So BD is equal to 120 minus AB னுடைய மதிப்பு இங்க என்ன எடுத்திருக்கோம்? 70ன்னு எடுத்திருக்கோமா? அப்போ height is equal to 50 மீட்டரா? அதாவது மொத்தமா 120. 120ல இருந்து இதை கழிச்சோம்னா இது கிடைச்சிரும். அதான் ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட். ஏன்னா இந்த பார்ட்டும் தான் நம்ம ஈக்குவல் பண்ணிருக்கோம். கரெக்டா? therefore the height of the first building is 50 meter. ஓகேங்களா? எஸ். இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க 6.3ல. செகண்ட் கொஸ்டின் கேட்கல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 டைம்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. ஓகேவா? எஸ். மூன்றாவது கேள்வி பாப்போமா? From the top of the tower 60 meter high, the angles of depression of the top and bottom of the vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. அது இல்லாம உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. tan 38 டிகிரி உடைய மதிப்பும் √3 உடைய மதிப்பும் கொடுத்திருக்காங்க. 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே கொடுத்துட்டு விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, டயக்ராம் போடுவோம். பெரிய இதெல்லாம் இல்ல, ரொம்ப ஈஸி தான்.
A B C D E. இது 60 டிகிரி, இது 38 டிகிரி. இது தெரியாது Y, X, H, CB, DE. ஓகேங்களா? H. சரி. என் ட்ரையாங்கிள் ADE எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுதான் 60 டிகிரி. இன் ட்ரையாங்கிள் ADE tan 60 degree equal to AD by ED, which is equal to √3. tan 60 degree உடைய மதிப்பு √3. அப்போ √3 is equal to AD னுடைய மதிப்பு என்ன? AD அப்படிங்கிறதுடைய மதிப்பு என்ன? 60 மீட்டர் கொடுத்திருக்காங்களா? From the top of the tower 60 meter height. So 60 by ED என்ன கொடுத்திருக்காங்க? ED வந்து நமக்கு தெரியாது. அது வந்து Y எடுத்திருக்கோம். So போட்டுக்கோங்க. ஓகே, இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு நான் எழுதலையா? Let AD is equal to 60 meter to the tower. 60 meter to the tower. CE equal to H. அது வந்து height of the lamp post. H போடுறேன். height of the lamp post. இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க, நான் delete பண்ணிடுறேன். அடுத்தது let ED equal to Y னும் AB equal to X னும் எடுத்திருக்கோம். சரியா? சரி, இப்போ இங்க வந்துடலாம். ஸோ tan 60 டிகிரி இல்லையா? அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். √3Y is equal to 60. Y is equal to 60 √3 divided by √3 into √3. அதாவது 60 by √3 வரும். 60 divided by √3 அப்படின்னு வரும். இதை வந்து √3 by √3 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். ஸோ பண்ணும்போது இதுல இருந்து Y is equal to 60 √3 divided by வெறும் 3 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 20. Y is equal to 20 √3 அப்படின்னு வரும். ஸோ இதை equal to 20 √3 அப்படிங்கிறத 1 நேம் பண்ணிக்கோங்க ஃப்ரம் ட்ரையாங்கிள் ADE. சரியா? இந்த பார்ட்டை நான் delete பண்றேன். இங்க நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ட்ரையாங்கிள் ADE Y is equal to 20 √3. சரிங்களா? எஸ். அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ABC போடுறேன். இன் ட்ரையாங்கிள் ABC tan 38 டிகிரியில AB by BC. ஓகே, tan 38 டிகிரியுடைய மதிப்பு 0.7813 கொடுத்திருக்காங்க. AB is X, BC is Y. So 0.7813 is equal to X divided by 20 √3 அப்படிங்கிறது Y கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை தான் போடுறோம். ஸோ இப்போ எக்ஸை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடலாம். X is equal to 20 √3 into 0.7813. ஸோ √3 உடைய வேல்யூவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 20 into 1.732 into 0.7813. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா which is equal to 27.064 அப்படிங்கிறது தான் X அப்படின்னு கிடைக்குது. ஸோ the height of the lamp post என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போடுறேன்.
இப்போ எக்ஸினுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. therefore the height of the lamp post is equal to CE is equal to எது CE கரெக்டாங்களா. எஸ் CE அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 60ல இருந்து x கழிச்சா h 60ல இருந்து x கழிச்சா h கிடைக்குமா, h is equal to CE யா. so CE equal to 60 minus x. so C இப்ப x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 27.064 கண்டுபிடிச்சிருக்கோமா. லெஸ் பண்ணீங்கன்னா 30.93 மீட்டர். ஸோ இதுதான் லேம்ப் போஸ்டோட ஹைட். ஓகேங்களா, இதுதான் எதனுடைய ஹைட், லேம்ப் போஸ்டோட ஹைட். ஓகே, இப்ப 4வது கணக்கு என்ன பண்றேன்னா இதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கங்கிறது பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angle of depression of the boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. ரெண்டு போட்டுக்கு இடையே உள்ள தூரம் தான் கேட்டிருக்காங்க. 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்தில் இருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் 2 படகுகள் பார்க்கப்படுகிறது. விமானத்திலிருந்து 2 படகுகளை முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. விமானத்திலிருந்து பாக்குறாங்க, ஏரோப்ளேன்ல இருந்து பாக்குறாங்க சரியா. சோ இன்னைக்கு இப்ப இது வரைக்கும் பார்த்த இந்த 3 சம்ல ஏதாவது டவுட் இருக்கா, நீங்க திருப்பி திருப்பி இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நான் இப்ப இந்த விமான கணக்குக்கு வந்து டயக்ராம் போட்டுடுறேன், நீங்க இது ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வர போறீங்க. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏபிங்கிறது வந்து விமானத்துடைய ஹைட், சியும் டியும் வந்து 2 படகு. ஓகேங்களா, பிசிய வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், சிடிய வந்து டின்னு எடுத்திருக்கோம். இப்ப நீங்க வந்து tan 60 டிகிரிக்கும் tan 30 டிகிரிக்கும் 2 மதிப்பு கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு 60 டிகிரில இருந்து 30 டிகிரில இருந்து ரெண்டுத்துக்கு இருக்கிற தூரத்தை கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான். இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருந்து நீங்க சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு விடையும் சொல்லிடுறேன், 2078.4 மீட்டருங்கிறது தான் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை செக் பண்ணுங்க வீட்ல ஹோம்ஒர்க்கா போட்டு சரிங்களா. ஸோ வேற ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, இது ரொம்ப ஈஸி டாபிக். 6.4 எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஒரே கணக்குல மிக்சிங் ஆகி வரும். இது வந்து இப்போ ஒன்லி டிப்ரெஷன், லாஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்லி எலிவேஷன். பட் 6.4ல ரெண்டும் சேர்ந்து ஒரே கணக்குல வரும், அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா. ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க, இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.